மாஸ்டர், எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு தந்ததற்கு மிகவும் நன்றி. நாம தியானத்தின் மூலமாக ரொம்ப அற்புதமாக இணைந்திருக்கின்றோம். நம்முடைய பத்ரிசர் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள் எப்பொழுதுமே. இன்று நாம் திரும்பவும் நம்மையே எப்படி கண்டு கொள்வது, ரீடிஸ்கவர் யுவர் செல்ஃப் என்கின்ற ஒரு தலைப்பு. இதற்கும் தியானத்திற்கும் வெறு தூரம் இல்லவே இல்லை. நம்மை எப்படி நாம் கண்டு கொள்வது? தியானத்தின் மூலமாகத்தான். இது அடிப்படையான ஒன்று. ஆனால் நிறைய நேரம் நமக்கே அந்த கேள்வி வந்துவிடும். எல்லாம் நான் சரியா தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன தப்பா செஞ்சுட்டு இருக்கேன்? இல்ல, நம்ம எல்லாமே செய்வது சரிதான். ஆனா சில நேரம் நமக்கு ஏதோ ஒரு செய்து கொண்டிருக்கும் வேலையில கூட சரியா செய்யலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரக்கூடும். இல்லை என்றால் இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் நமக்கு. முழுமையாக நம்ம எல்லாம் செஞ்சுட்டோம்ல, எல்லாம் பார்த்துட்டோம்ல, இன்னும் என்ன இருக்குது, வேற எதுவுமே இல்லையே, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரலாம். இல்லைன்னா ஒரு சலிப்பு வரலாம். ச்சே, தினம் தினம் இதையே தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன், இன்னும் என்ன செய்ய இருக்குது, புதுசா என்ன செய்யலாம், எனக்கு தெரியலையே, என்ன பண்றது? இல்லையென்றா ஒரு சிலருக்கு வாழ்க்கை வந்து போகிற போக்குல போய்க்கிட்டே இருக்கும். போகிற போக்குல என்ன செய்யுதுன்றே தெரியாது. சரி, ஓகே, இன்னைக்கா இது பண்ணுவோம், அது நாளைக்கு பண்ணுவோம் என்று எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் ஏதோ ஒன்று விஷயத்தை நோக்கி போய்க்கொண்டே இருக்கும். இதெல்லாம் நிறைய நேரம் பார்க்கும் பொழுது நம்மை நாம் சரியாமல் புரியாமல் இருக்கும் பொழுது, அந்த கணத்தில் அந்த ஒரு தளத்தில் இருக்கும் பொழுது நமக்கு என்ன செய்கின்றோம் என்கின்றதே சரியாக புலப்படுவதில்லை. உள்ளே நாம் நினைத்திருக்கும் ஒரு விஷயம் ஒன்றாக இருக்கும், ஆனால் வெளியே நம்முடைய வெளிப்பாடானது வேறு விதமாக இருக்கும். அடுத்து என்ன செய்வது என்கின்ற ஒரு சிறு சலசலப்பு நம்மிடம் அப்பப்போது வந்து போயிட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு தருணம் வரும்போது அதை நாம் எப்படி கையாள்வது? எதற்காக நாம் நம்மை மறுபடியும் அந்த தேடுதல் என்ற பயணம் தினம் தினம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது இல்லையா? அந்த தேடுதல் பயணத்தை நாம் எப்படி அழகாக செய்வது? உங்களையே திரும்பவும் தொலைந்து போன உங்களை எப்படி கண்டு கொள்வது? இதை பற்றி தான் இன்று கொஞ்சம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். சரி, எதுக்கு நம்ம நம்மையே பற்றி தெரிஞ்சுக்கணும்? நம்மளுக்கு தெரியாதா நம்மளை பத்தி? இல்லைங்க. உங்களை பத்தி இன்னும் உங்களுக்கு இப்போ வயசு 30ஆக இருந்தாலும் சரி, இல்லை 70ஆக இருந்தாலும் சரி, இன்னும் உங்களை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற விஷயமே இன்னும் நிறைய நேரம் நமக்கு புரிவதில்லை. அதை பற்றி தெரிந்து கொள்வது உங்களுடைய அந்த வளர்ச்சிக்கு. நம்முடைய வாழ்க்கை என்பது தினம் தினம் நாம் கற்றுக்கொண்டே சென்றிருக்கும் அந்த ஒரு அழகான வழியையும், அதனால அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புலப்படும் வரை, இந்த வாழ்க்கையில கடைசி நிமிடம் வரை நாம் ஏதோ ஒன்று கற்றுக்கொண்டிருக்கோம். சரி, திடீர்னு கால் அடிபட்டுடுச்சு, நம்மளால நடக்க முடியல, பிளாஸ்டர் கட்டு போட்டிருக்கோம், வாழ்க்கை சூப்பரா போயிட்டு இருந்து நினைப்போம். ஆனா திடீர்னு அந்த ஒரு ஒரு 6 வாரத்துக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. அச்சச்சோ, முடிஞ்சு போச்சா, அப்ப என் கால் அவ்வளவுதானா? இல்ல, திரும்பவும் அதில் அந்த நேரத்துல என்னால எதுவும் செய்ய முடியாதா? இல்ல. அந்த நேரம் உங்களுக்கு கிடைத்திருக்குன்னா, அந்த ஓய்வு உங்களுக்கு ரொம்ப முக்கியமா, ஏன்னா நீங்க வந்து உங்களுடைய கவனத்த வேற எதிலோ செலுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கொஞ்சம் யோசித்துப் பார், கொஞ்சம் திரும்பிப் பார் என்று உங்களை சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான். ஸோ அந்த ஒரு கணம், அந்த ஒரு 6 வார காலம் கூட உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ இதைப்போல நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி கண்டு கொண்டு, எப்படி எல்லாவற்றிலும் அந்த ஒரு உண்மையான உங்களை நீங்கள் அறிந்து கொள்வது. இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மை நாம் புரிந்து கொள்வது. எதற்கு? உள்ளே ஒரு விதமாக, வெளியே ஒரு விதமாக, நிறைய நேரம் நம்ம இல்லன்னு நெனச்சா கூட இல்ல. கண்டிப்பாக. நமக்கே தெரியாமல் நடந்துவிடும். அந்த உண்மையை நாம் உணரும் பொழுது, பி ஆத்தென்டிக் யூ டூ யோர்செல்ஃப். அந்த முழுமையை வாழ்க்கையில வாழ்க்கை வாழ்வதற்கே அந்த சோகம் நம்மை வந்து தாக்குகின்றது. இருந்தாலும் அந்த சோகத்தையும் எப்படி நான் விட்டு வெளியே வருவது? என்னுடைய வாழ்நாளின் குறிக்கோள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது வாழ்க்கையில என்ற அந்த ஒரு கேள்விக்கான ஒரு விடை உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கும் பொழுது, அது கிடைப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், உங்களை நீங்கள் புரிந்து கொள்வது. வாழ்க்கை நிறைய நேரம் நம்மள வந்து கீழ தள்ளிட்டே இருக்கும். பட்ட காலிலே படும்பாங்களே, திரும்ப திரும்ப அடிபட்டே இருக்கும். வலது கால் அடிபட்டா வலது கால்ல திரும்ப திரும்ப அடிபடும். ஏன்? ஏதோ ஒரு விஷயம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக காத்திருக்கின்றது. இப்ப வாழ்க்கையில நிறைய நேரம் நம்ம கீழ விழுந்துகிட்டே இருப்போம். அந்த மேலே எழுவதற்கான ஒரு வாய்ப்பை.
அது நமக்கு ஆனந்தி, நீ எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் யோசிச்சுட்டு இருக்க, நீ மாத்தி யோசி. அந்த மாத்தி யோசி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தருணம் தான் நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளும், உருவாக்கிக் கொள்ளும் அந்த ஒரு அழகான ஒரு தருணம். உங்களுக்கு இருக்கும் அந்த உறவுகள் சரி, ஏனோ தானா கணவன் மனைவி உறவு, காலையில பாக்குறோமா, சரி குட் மார்னிங் சொல்றோம், அடுத்து மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மீட் பண்ணோம், சரி ஓகே சாப்பிடுறோம், அப்புறம் அந்த மாதிரி சும்மா வெறுமனே சென்றுக்கிறோம் இல்லை, அதிலும் அந்த முழுமை சந்தோஷத்தை முழுமையாக பார்க்கீங்க. ஆர் யூ ஸ்பெண்டிங் தட் குவாலிட்டி டைம்? இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலும் இருக்கின்றது இல்லையா? நீங்க அந்த சாப்பிடும் சாப்பாட்டு கூட அந்த நேரத்தை கூட எப்படி மிகவும் சரியாக செலவு செய்யணும், எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம்தான். இதெல்லாம் இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயம். நாம இந்த தியானத்தில் இருப்பதனால நம்மை சுற்றி இருக்கும் அந்த அலைகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த ஒரு அற்புதத்தை, அந்த நேர்மறை விஷயங்களை, அந்த உங்களுக்குள் இருந்து வரும் அந்த குழந்தை போன்ற அந்த புன்னகை மற்றவங்கள்டையும் கொஞ்சம் கொண்டு சேர்க்கணும் இல்லையா? அந்த ஒரு அற்புதத்திற்காகவும் தான் நீங்கள் உங்களை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் அற்புதமாக. இதுக்காகத்தான் நீங்க இன்னும் திரும்பவும் உங்களை கண்டு கொள்ள வேண்டும். இது வரைக்கும் பண்ணினதும் பத்தாது. இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டும். அதுக்காகத்தான் நம்முடைய வாழ்நாள்ல நம்ம இங்கே அழகாக இருக்கின்றோம். இல்லையா? சோ நம்மை புரிந்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி. இந்த ஆன்மீகத்தின்படி எப்படி நாம் இதை புரிந்து கொள்வது? முதல்ல உங்களுக்கு அந்த வாட் இஸ் த ட்ரூ எசன்ஸ்? உங்களுக்குள் இருக்கும் அந்த கோர் வேல்யூஸ் என்ன? எது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நிறைய நேரம் நம்ம செய்யும் வேலை ஒன்று, ஆனால் நமக்கு பிடித்தமான ஒரு வேலை என்று வேறு எதுவும் இருக்கும் இல்லையா? அந்த பிடித்தமான ஒரு விஷயம் என்னவென்று பாருங்கள். அதில் நீங்கள் உங்களுக்கு அதில் ஏதாவது ஐ யூ மிஸ்ஸிங் அவுட் சம்திங்? இந்த ஒரு கேள்வியை நீங்க கேட்டுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். சோ உங்களுக்குள் இருக்கும் அந்த உண்மையான அந்த ஆனந்த் யார் அப்படிங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு புரியும் பொழுது, அப்பொழுது அதை அதற்கு உருவாக்க வேண்டிய கணங்கள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். இந்த வேலையிலேயே ஒரு மாற்றம் கிடைக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தின் மூலம், ஒரு நண்பரின் மூலமாக, ஏதோ ஒரு விஷயம் மூலமாக, இல்ல அந்த லிங்க்டின்ல அப்ளை பண்ண ஏதோ ஒன்று செய்து பார்க்கின்றீர்கள். அப்பொழுது உங்களுக்கு அது கிடைக்கிறது. புதிதாக ஒரு வேலை, உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலை. சோ அது எல்லாமே உங்களுக்கு புரியும் பொழுது, எதற்கு இன்னும் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும்? நம்மை சுற்றி இருக்கும் இந்த சமுதாயம். அதிலிருந்து அதாவது அவர்களுக்கு நமக்கென்று ஆனந்தினா இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஆனால் அதையும் மீறி நான் எனக்குள் இருக்கும் இந்த குழந்தை ஆனந்தியிடம் ஹவ் டு ஐ கனெக்ட் மைசெல்ஃப், அந்த உள்ளே இருக்கும் அந்த குழந்தையிடம் நான் எப்படி இருக்கும்? எனக்கு மட்டும் உள்ளே ஒரு குழந்தை இல்லைங்க, எல்லாரிடமும் அந்த அழகான குழந்தை இருக்கு. ஹவ் டு யூ கனெக்ட்? சரி, குழந்தை உங்களுடைய குழந்தையோ இல்லைன்னா பேரனோ பேத்தியோ பீச்சுக்கு போயிருக்கும்போது மணல்ல உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. பொதுவா பெரியவர்கள்னா என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது? அவங்க மிஞ்சி போனா கடல்ல போய் கால நனைப்பாங்க. இல்லன்னா அப்படியே மணல்ல உட்கார்ந்து கதை பேசிட்டு இருப்பாங்க. இல்லன்னா வேடிக்கை பார்ப்பாங்க. இல்ல புத்தகம் ஆனா அந்த குழந்தையுடன் சேர்ந்து மணல்ல விளையாடுனா எப்படி இருக்கும்? சின்ன வயசு அந்த குழந்தைத்தனம் நீங்களும் செஞ்சிருப்பீங்களா இருக்கும். இருந்தாலும் மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைப்பிலே நிறைய நேரம் நாம் அந்த ஒரு இடைவெளியை உருவாக்கிக்கணும். இல்ல உள்ளே இறங்கி அந்த குழந்தைக்கு உதவி செய்வது. இன்னும் கொஞ்சம் மணல் எடுத்துட்டு வா. வா அந்த சிப்பி அங்க இருக்குல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று எடுத்துட்டு வர்றது. தண்ணீர் சுமந்து கொண்டு கொடுப்பது. இல்லைன்னா அது ஒரு பாலம் போல, அரண் போல புதுசா ஐடியா கொடுத்து அந்த குழந்தையுடன் நீங்களும் அந்த குழந்தையாகவே மாறி விடுவிக்கலாம். இதற்கு நமக்கு இந்த தியானம் நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஆனந்தி, உனக்குள் இருக்கும் அந்த குழந்தையுடன் கண்டிப்பாக ஜஸ்ட் மேக் தட் கனெக்ஷன். தியானம் நமக்கு ரொம்பவும் உதவி செய்யும். இது மட்டும் இல்லைங்க, நமக்குள் இருக்கும் அந்த உணர்வு கேட்பதற்கு தயாராக அந்த செவியை கொடுப்பதற்கு அது நமக்கு உதவி செய்கிறது. டிஸ்கவர் யுவர் செல்ஃப். உங்களுக்கு என்று தனித்தன்மை என்று ஒன்று இருக்கிறது. ஏன்னா உங்க வாழ்க்கைய நீங்க மட்டும்தான் வாழ முடியும். உங்க வாழ்க்கையில வேற யார் வந்தா கூட அது உங்களுக்கு போல அந்த முழுமை இருக்கவே இருக்காது. அதனால உங்களுக்கென்று இருக்கும் அந்த தனித்தன்மையை அது மற்றவர்களும் காட்டும் அந்த அன்பாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்களுக்கென்று அந்த வரைதல், அந்த ஒரு இல்ல பொறுமை என்கின்ற ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நாம கொஞ்சம் அரவணைத்து கொஞ்சம் அதில் கவனம் செலுத்த வேண்டும். அதுவே நமக்கு
ஒரு பலம் என்று புரியும் பொழுது அதை நாம் அந்த வெளிப்பாடு நம்மிடம் அழகாக இருந்ததுன்னா அதுவே நம்முடைய ஒரு அழகான ஆனந்தினா இது என்று சொல்லக்கூடிய ஒரு தனித்தன்மை நமக்கு கிடைக்கும். அந்த தனித்தன்மையை நாம் உணர்வதற்கு நம்மை நாம் கண்டு கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயம். தியானம் இது தவிர வேற எதுவும் இல்லைங்க. நாம தியானம் அது மட்டும் இல்லாமல் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அந்த முழுமையான அந்த ஒரு கவனத்துடன் இருப்பது. இதுதான் நான் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நம்மை புரிந்து கொள்வதற்கு. சரி, இந்த புரிந்து கொள்தல் என்பது அப்படி கொஞ்சம் வயசானவங்களுக்கு மட்டும்தானா? அதான் கண்டிப்பா இல்ல. குழந்தைங்களுக்கும் அதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு இந்த புரிந்து கொள்ளுதல், ரீடிஸ்கவரிங் யோர்செல்ஃப் எதற்காக வேண்டும்? தியானம் எதற்காக வேண்டும்? அது உங்களுக்கென்று இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட். நிறைய நேரம் குழந்தைங்களா இருக்கும்போது எனக்கு பாட்டு பாட பிடிக்கும், டான்ஸ் ஆட பிடிக்கும், எனக்கு வரைய பிடிக்கும், எனக்கு ஓடுறதுக்கு பிடிக்கும். ஆனா எது ரொம்ப பிடிக்கும் என்ற கேள்வி உங்களுக்கு என்று அதாவது விதவிதமாக செய்து பார்த்தால்தான் அவர்களுக்கு அதில் எது பிடிக்கும் என்கின்ற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கென்று இருக்கும் அந்த உள்ளே இருக்கும் அந்த பேஷன், அந்த இன்ட்ரெஸ்ட் அதை புரிந்து கொள்வதற்கு யூ ஹாவ் டு கிவ் யோர் டைம். யூ ஹாவ் டு அதுக்கான நேரம் அந்த குழந்தையிடம் பேசி அதை செய்வது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம நம்மை சுற்றி இருக்கும் அந்த சூழ்நிலை ஒரு இந்த குழந்தை இந்த எயித்ல பப்ளிக் எக்ஸாமா அப்ப படிக்கணும், அடுத்த 10th இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்று இருப்பதை விட அந்த குழந்தையிடம் அந்த சில குழந்தைகளுக்கு பாடலில் ரொம்ப அதிகமான ஒரு கர்நாடிக் மியூசிக்ல அதுதான் அவங்களுடைய கரியர் அப்புறம் அந்த ஹோம் ஸ்கூலிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அது வழக்கமான ஒரு சொசைட்டில இருக்கிறதுல. ஆனால் அதை அந்த குழந்தைக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயமா இருக்கும். எக்ஸாம் மட்டும் போய் எழுதிட்டு மத்தபடி வீட்டிலேயே அந்த பாடலுக்கு அதிக நேரம் செலவு செய்து, அந்த படிப்பிற்கு தேவையான அளவு நேரத்தை செலவு செய்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதைப்போல நாம் அந்த குழந்தைக்கு அதை கண்டு கொள்வதற்கு அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது. இது எதற்கு இன்னும் அந்த குழந்தைகளுக்கு தேவை என்றால், அவர்களுக்கு என்று ஒரு அந்த செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் இருக்குல்லையா? அதற்கு. எதற்கு? அந்த நேர்மறையான அந்த குணாசிதியங்கள் அவர்களுக்குள் வளர்வதற்கு. அந்த அன்புடன் எப்படி இருப்பது? அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ன்னு சொல்றோம். அதைப் போன்ற அந்த ஒரு நல்லிணக்கத்துடன் எப்படி அந்த காம்படிஷன பார்ப்பது என்ற அந்த அழகான ஒரு வெளிப்பாடு வருவதற்கெல்லாம் இது ரொம்பவும் உறுதுணையாக இருக்கும். சரி, இது குழந்தைங்களுக்கு. இப்போ யங் அடல்ட்ஸ் அந்த பள்ளி பருவம் முடித்து காலேஜ் போறவங்க, இல்லைன்னா வேலைக்கு சேரும் அந்த ஒரு பருவத்தில் இருப்பவர்களுக்கு எதற்கு அவர்களை கண்டுகொள்ள வேண்டும்? வை யூ ஹாவ் டு ரீடிஸ்கவர் யுவர்செல்ஃப். முதல்ல அவர்களுக்கு என்ன பிடித்தமானது, வாட் ட்ரூலி மேட்டர்ஸ் டு தட் பர்டிகுலர் பர்சன், இதை தெரிந்து கொள்வது. அதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற போல ஒரு கோர்ஸ் அவங்க சேரலாம். இல்லை என்றால் அதுக்கேற்ற போற வேலையில் கிடைச்சிருச்சு ஒரு வேலை, இருந்தாலும் அவர்கள் பிடித்தமான வேலை இருக்கும், அதில் என்ன பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு என்று அதை அலசி ஆராயும் ஒரு பக்குவம் அவர்களுக்கு வரலாம். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இது என்ன செய்யலாம்னா, அவங்க இன்டர்ன்ஷிப் காலேஜ் படிக்கும்போது இன்டர்ன்ஷிப் வெவ்வேறு இடங்களில அவங்களுக்கே பிடிக்காத ஒரு இடமா இருக்கும். அவங்க படிச்சுட்டு இருக்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா இருக்கும். ஆனா பிரிண்டிங்ல அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்காரு, ஒரு கம்பெனி நடத்துறாரு. அதனால அங்க போ இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விருப்பம் இல்லை. ஆனா நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதில் இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கிறது. எப்படி அந்த நியூஸ் ஆர்டிக்கிள் ஒண்ணு வர்றதுக்குள்ள என்னென்னலாம் செய்றாங்கன்னு பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப வியப்பாயி, அதில் உங்களுடைய ஆர்வம் அதில் இருந்தது. உங்களுக்கு புதுமையா ஏதாவது படைக்கணும். ஆனால் இதில் உங்களுக்கு ஆர்வம் இல்லவே இல்லன்னு நெனச்சுட்டு இருந்தீங்க. ஆனா, இப்போ அதில் இருக்கும் அந்த இது உங்களைப் பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள அந்த வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வதற்கு நமக்கு இந்த நம்மை புரிந்து கொள்தல் என்பது ரொம்பவே முக்கியமான விஷயம். அடுத்து முக்கியமான விஷயம், அந்த வயசுல தான் உறவுகள் அழகாக உருவாகும், பலப்படும். அந்த உண்மையான அர்த்தமுள்ள உறவுகள், அந்த கனெக்ஷன்ஸ் ஹவ் யூ மேக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி நம்ம டெவலப் பண்றது, அந்த கல்யாணம் என்கின்ற அந்த உறவுகள் போகும்போது அந்த பொறுப்புகள், அது எல்லாமே நண்பராக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் எப்படி நாம் கையாள்வது, அதற்கெல்லாமே நாம கொஞ்சம் அந்த புரிதல் இருந்தால்தான், நம்மை பற்றின அந்த புரிதல் இருந்தால்தான் நம்மால் அந்த வெளிப்பாட்டை அழகாக காண முடியும். சரி, இன்னும் கொஞ்சம் வயசாயிடுச்சு. மிட் 30s இல்லன்னா ஒரு 40 வயசு அந்த அ செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அந்த ஒரு வருஷம் பண்ணும்போது, திரும்பவும் உங்களுடைய குறிக்கோள் நீங்க வேலையில செஞ்சுட்டீங்க.
இப்போ பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுடைய அந்த திறமையானது, உங்களுக்கு பிடித்தமான விஷயம், உங்களுடைய குறிக்கோளானது, அதுவும் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் ஏதேனும் மாற்றம் தேவையா? இல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணுமா? இல்ல வேறு பக்கம் செல்ல வேண்டுமா? எப்படி அந்த பேலன்ஸ் கொண்டு வருவது? கரியருக்கும் அந்த மணி மேக்கிங் அப்படிங்கிறது விஷயத்துக்கும் எப்படி அந்த ஒரு உறவை மேம்படுத்துவது? இதெல்லாமே ரொம்ப முக்கியம். எப்படின்னா, இந்த ஒர்க் லைஃப் ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ் பண்றோம் இல்லையா? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கும் இந்த பிரச்சனைகள் நிறைய வருது இந்த சமயத்துல. எம்டினஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்கல்ல, குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் அந்த தருணம், படிப்பாக்காக இருக்கலாம், இல்லை வேலைக்காக இருக்கலாம். அந்த ஒரு தருணம் வரும்பொழுது நாம் நம்மை எப்படி உருவாக்கி கொண்டு அப்படி நிறைய நேரம் நொறுங்கி விடுகிறார்கள். ஏனென்றால் அது வரைக்கும் ரொம்ப பிஸியா இருந்த மாதிரி இருக்கும். அப்படியே வாழ்க்கையில நேரமே இல்லை அப்படின்னு ஓடிட்டு இருப்பேன். திடீர்னு பார்த்தா நிறைய நேரம் கிடைச்சிரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வாழ்க்கையில அந்த மாற்றங்கள் உங்களுக்கு வரும். தெரியும், குழந்தை வந்து இன்னும் ஒரு 2 வருஷத்துல 12th முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ்க்கு வேற ஊருக்கு தான் போறான்னு தெரியும். இல்ல வேற வெளிநாட்டுக்கு தான் போறான்னு தெரியும். இருந்தாலும் அதை நாம் எப்படி கையாளுகின்றோம் அதுல ரொம்ப முக்கியம். அந்த பேலன்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த மிட் லைஃப் கிரைசிஸ், மிட் லைஃப் டிரான்சிஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக நாம் கையாளுவதற்கு இந்த தியானமானது, நம்மை புரிந்து கொள்வது என்பது, உங்களை நீங்கள் என்ன என்று தெரிந்து கொள்வது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இதெல்லாம் ஓகே. கொஞ்சம் வயசாயிடுச்சு. 50 வயசு, 60 வயசு, 70 வயசு என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால், நாம என்ன செய்யலாம் அந்த நேரத்துல? எப்படி, எதுக்காக வை ஹாவ் யூ ஹாவ் டு ரீடிஸ்கவர் யுவர்செல்ஃப். வாழ்க்கையில கடைசி நாள்ல தான் உட்கார்ந்து ஏதோ ஃபிளாஷ் போட்டு ஒரு மூவி மாதிரி நம்மளோட வாழ்க்கைய வந்து நம்ம கண்முடி ஓட்டணுமா? இல்ல. அவசியமே இல்ல. யூ கேன் ஜஸ்ட் சிட், கான்டெம்ப்ளேட், யோசிச்சு பார்க்கலாம். உங்களுடைய நீங்க என்னெல்லாம் வாழ்க்கையில அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க என்று நீங்க வந்து உங்களுடைய படித்த விஷயங்கள், உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன கிடைச்சிருக்கு. சரி, நீங்க வந்து அது என்ன பண்ண போறீங்க? ஒருவேளை ஐ மீன் நம்ம பத்திரி சார் சொல்லுவாங்க, யூ ஹேவ் டு ஆல்வேஸ் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? புத்தகமாக நீங்க எழுதலாம். ஒரு 200 பேஜ், 500 பேஜ் இருந்தா தான் புத்தகமா? கிடையாது. 30 பேஜோ, 50 பேஜோ இருந்தாலும் கூட, உங்களுடைய அந்த வாழ்க்கையில் நீங்க நடந்த விஷயங்கள வந்து ஒரு சுவாரஸ்யமாக உங்களுக்கு வந்து நகைச்சுவை உணர்வு அதிகமா அதை அழகாக நீங்கள் எழுதும்பொழுது மற்றவர்கள் வந்து அதை புரிந்து கொண்டு, அந்த படிப்பினை வந்து அழகாக தெரிந்து கொள் சோ நீங்க வந்து ஒரு புக்ல ஆரம்பிச்சு அடுத்து இன்னொரு புக் போலாம், அடுத்த ஒரு புக் போலாம் என்று உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் அந்த புதுமையை உருவாக்கும் அந்த எழுத்தாளர் வெளியே வரலாம் இல்லையா? அதே போன்ற உங்களுக்கு என்று யூ ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் லைஃப். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து குறிக்கோள். சின்ன வயசுல வந்து தெரியும், ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எக்ஸாம்னால பாஸ் ஆகணும். அப்படியே வரிசை போயிட்டே இருக்குது. ஆனா இப்போ வயசான காலத்துல எனக்கு என்ன இருக்கு லைஃப்ல பர்ப்பஸ்? இல்ல. கண்டிப்பாக இருக்கிறது. எல்லோருக்கும் குறிக்கோள் என்று கண்டிப்பாக இருக்கிறது. நீங்க வந்து இன்னும் இருக்கிறீங்கன்னா, உலகம் எனக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிற கேள்விய விட, நான் உலகத்திற்காக என்ன செய்திருக்கிறேன் அப்படிங்கிற கேள்வி வந்து நாம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா, தினமும் கேட்க ஆரம்பிச்சிட்டோம்லே போதும். நம்மளுடைய எண்ணம் மாறி நாம் இன்னைக்கு எந்திரிச்சோம், ஓ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், என்ன வித்தியாசமாக செய்ய போகிறேன்னு எனக்கு மட்டும் இல்ல, என்னை சுற்றி இருக்கும் மற்றவர்களுக்கும் கூட நான் என்ன செய்ய போகின்றேன் என்கின்ற அந்த விஷயம் எனக்கு புலப்படும் போது கண்டிப்பாக முதல்ல என்கிட்ட அந்த பேசாமல் இருக்கும் அந்த பக்கத்து வீட்டுல அவங்க கிட்ட போய் பேசுவதற்கு நான் வந்து முயற்சி செய்வேன். சின்ன சின்ன அப்படியே என்னுடைய சொசைட்டில என்ன செய்ய முடியும், ஒரு குரூப்பா வந்து ஒரு டூர் ஆர்கனைஸ் பண்ணலாம், நானு ஏதோ ஒரு முயற்சி செய்து ஏதோ புதிதாக செய்யலாம் இல்லையா? சோ அது மூலமாக இந்த நட்பு என்கிற வட்டத்தை ஃபார்ம் பண்ணலாம். அதன் மூலமாக நிறைய செஷன்ஸ் கனெக்ட் பண்ணலாம். இதே போல ஜூம் செஷன்ஸ் ஏதேனும் ஒன்று புதுசு புதிதாக ஏதேனும் ஒன்றை செய்து கொண்டே இருக்கும் அந்த ஒரு அழகான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுவே நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பயணமாக நம்மை தினம் தினம் ஊக்குவிக்கும் ஒரு விஷயமாக மாறிவிடணும். அதுக்காகத்தாங்க நாம் நம்மை கண்டுகொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு வயசானா இல்ல, எனக்கு இன்னும் வயசாகல என்று அந்த ஒத்துக்கொள்ளுதல் என்பது நிறைய பேருக்கு முடியாது. அது எஸ்பெஷலி இந்த 50 வயசுல இருக்கும் பொழுது, எனக்கா அதுக்குள்ளேயே வயசாயிடுச்சா? இல்லையே, நான் அப்படிலாம் இல்லையே. இல்ல. ஒத்துக்கொள்ளுதல். இந்த வாழ்க்கையில் மாற்றம் என்பது நடந்து கொண்டே தான் இருக்கும். நிறைய நமக்கே தெரியாமல் திடீரென்று மாற்றம் இருக்கும். சோ எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இந்த கனப்பொழுதில் சந்தோஷமாக இருக்கும் அந்த கலையை கற்றுக்கொள்வதற்குத்தான் இந்த தியானமானது, நம்மை நாம் புரிந்து கொள்வதானது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சரிங்க. இப்ப நம்ம வந்து நம்மை பற்றி கண்டுகொள்ளுதல் என்கிற விஷயம் பார்த்துட்டோம் இல்லையா? அதனால ஒரு குட்டி கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுவும் குழந்தைகள் போலவே ஒரு கதையும் சொல்லலாம்னு தான் நினைக்கிறேன்.
என்ன கதை அப்படின்னு பார்த்துருவோமா? ஒரு பெரிய காடு இருக்கின்றது. அதுல வந்து ஒரு குரங்கு இருக்கிறது. கொஞ்சம் வயசான ஒரு குரங்கு தான். அந்த குரங்கு வந்து ரொம்ப எல்லோருக்கும் நல்ல நல்ல விஷயங்களை மட்டும் நிறைய சொல்லி சொல்லி அதற்கு அது அந்த குரங்கு வந்தாலே எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் வரும். அந்த ஊர்லயே அந்த காட்டுலயே ஒரு குட்டி குரங்கு இருக்குது. அந்த குட்டி குரங்குக்கு வந்து என்ன செய்வதென்றே தெரியல. அது பாட்டுக்கு போகுது, வருது. அதுக்கு வாழ்க்கையில இதுதான் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு வழித்தடம் கிடையாது. அப்போ அந்த குட்டி குரங்கு வந்து அந்த பெரிய வயசான குரங்குட்ட போய் கேக்குது. "எனக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன்" அப்படின்னு கேக்குது. அப்போ அந்த வயசானவங்க இன்னொரு கதை சொல்ல ஆரம்பிக்குது. ஒரு பெரிய ஆறு இருந்தது. அதுல நெறைய முதலைகள் இருந்தது. அப்போ ஒரு பெரிய ஒரு வெள்ளம் வந்தப்போ, அந்த ஒரு குட்டி முதல வந்து தண்ணீல அடி போய் ரொம்ப தூரம் போயிடுச்சு. அதோடனே குடும்பத்திலேருந்து. அப்போ அதுக்கு வந்து நீச்சல் வந்து அந்த தண்ணியோட வேகத்துல அதுக்கால நீச்சல் ஒழுங்கா பண்ண முடியல. அது அங்கேயும் பட்டு அடிபட ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கு அந்த கல்லு மேலலாம் பட்டு. அப்பொழுது அத பார்த்துட்டு இருந்த ஒரு ஆமைக்கு வந்து, அ அந்த சின்ன முதலைய வந்து தன்னுடைய முதுகு மேல ஏத்திட்டு வந்து கரை பக்கத்துல வந்து விட்டுருச்சு. அப்போ அந்த முதலைக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியம். எப்படி? ஏன்னா முதலைக்கும், ஆமைக்கும் வந்து ஒத்து வராது. அதனால பார்த்தா எல்லாம் ஓடி போகும். ஏன்னா சாப்பிட்டுடும். அதனால "எப்படி நீ வந்து எனக்கு உதவி செஞ்ச?" அப்படின்னு கேக்குது. அந்த குட்டி முதல. அப்போ அந்த ஆமை சொல்லுது, "நானும் நீயும் ஆம் எதிரிகள் போல இருந்தாலும், இந்த ஆறு அப்படிங்கிற ஒரு ஓட்டத்துல பார்க்கும்போது எல்லாமே ஒன்றுதான். இந்த ஆற்றின் ஓட்டத்திலே இருக்கும் ஒரு முக்கியமான அங்கங்கள் தான் நானும் நீயும். அதாவது வாழ்க்கை அப்படிங்கிற வந்து ஒரு மேலோட்டமான ஒரு சின்னது மேலிருந்து பார்க்கும் பொழுது, நானும் நீயும் இந்த வாழ்க்கையில் அந்த ஆற்றின் ஒரு அங்கம். மிகவும் ஒரு முக்கியமான அங்கம். அதுவும் அழகாக செல்லும் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்டோனே, ஆம் நீயும் தான்பா. அந்த பெரிய குரங்கு வந்து குட்டி குரங்கு. நீயும் அப்படித்தான். இந்த வாழ்க்கையில வந்து உனக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால், நீ இங்கே வந்திருக்கும் காரணம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். அதனால நீ வந்து எதுக்கும் கலங்காதே. நீ செய்றத செஞ்சுட்டு இரு. உனக்கு அது புரியும் அப்டி சரி அப்டின்னு ஓகேவா? அப்படின்னு குட்டி குரங்குக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அதுவரைக்கும் ஒரே குழப்பமாக இருக்கு. நம்ம எதுவும் உருப்படியா பண்ணலையோ! அப்படின்னு. ஆனா இப்போ வந்து அந்த குரங்குக்கு வந்து புரிஞ்சிடுச்சு. சரி ஓகே. நமக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆனா நமக்கு இன்னும் புரியல. அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம். ஒரு சின்ன விஷயம் தான். ஆனாலும் அதுக்கு வந்து கைப்பிடிச்சுட்டு திரும்பவும் அது காட்டுக்குள்ளேயே போகுது. அப்போ அம் போற வழியில எல்லாமே பாக்குது, ஆடுது, விளையாடுது, எல்லாம் பண்ணுது. அது அந்த வாழ்க்கைய அது வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே, அதுக்கு வந்து அந்த சின்ன சின்ன செடிகள் அதெல்லாம் பார்க்கும்பொழுது, அதுவும் மருது செடிகள் மீது அதுக்கு ரொம்பவே அக்கறை இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் அதை பற்றி புரிந்து கொண்டு, அதை பற்றி தெரிந்து கொண்டு, அந்த ஒரு குட்டி குரங்கு வந்து கொஞ்சம் நாள் பட அது ஒரு பெரிய ஒரு ஹீலராவே மாறிவிட்டது. ஸோ இது மாரி தாங்க நமக்கும் நெறைய நேரம் வாழ்க்கையில என்ன செய்வதென்று அந்த ஒரு அ மனதின் ஒரு அ அலைப்பாயும் ஒரு எண்ணம் வரும்போது, இந்த மாரி நமக்கு என்று புரியாமல் இருக்கும். ஆனா, அந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் கொஞ்சம் நேரம் அப்படியே செல்லும்பொழுது, நமக்கு பிடித்தமான விஷயம் என்பது நமக்கு புரிய வரும். உங்களுக்கு தியானம் வந்து வெகு சீக்கிரமாக அந்த புரிதலை கொண்டு வந்துவிடும். இப்பொழுது நாம் தியானத்தில் இருப்பதனால. இது வந்து ரொம்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சரி இன்னொரு கதை. அது வந்து கதைன்னு சொல்றது, இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும் ஒரு உதாரணம் என்றே வைத்துக் கொள்ளலாம். ஒரு பெண் இருக்கின்றாள். அவ வந்து சாஃப்ட்வேர் வேலையில வேலை செஞ்சுட்டு இருக்கா. நெறைய நெறைய சம்பளம், நெறைய வருஷம் வேலை பார்த்தாச்சு. இப்ப கொஞ்சம் சீனியர் லெவலுக்கும் வந்தாச்சு. ஆனாலும், எல்லாம் இருக்கு. இருந்தாலும், இந்த பெண்ணுக்கு ஏதோ ஒன்று ம் இல்லையே! அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரெக்கிங் போக கூப்பிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு அந்த பொண்ணும் ட்ரெக்கிங் போறா. அப்போ அந்த ட்ரெக்கிங் போன இடத்துல அந்த மலையில வந்து ரொம்ப பிடித்து விட்டது. அந்த இயற்கை சூழ்நிலை. அந்த அங்கே செல்லும்பொழுது ஒரு நீர்வீழ்ச்சி அத பார்க்குறா. அதை பார்த்த உடனே அந்த பெண்ணுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். அப்படியே அங்க உட்கார்ந்துர்றா. 1 மணி நேரம், 2 மணி நேரம் அந்த நேரம் போறதே அந்த பெண்ணுக்கு தெரியல. அப்படியே ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு பற்றுதல். அது வந்ததுக்கு அப்புறமா, இந்த பெண்ணுக்கு வந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த இயற்கையின் அந்த தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. பிகாஸ் அந்த பெண்ணுக்கு இயற்கை என்றால் ரொம்ப பிடிக்கும். வீட்ல வந்து சுத்தி தோட்டம்லாம் வச்சிருக்கா. இருந்தாலும் அந்த இயற்கை வந்து அது அவளை ரொம்ப பாதித்து விட்டது. அதனால என்ன செய்றான்னா, திரும்பி வந்ததுக்கு அப்புறமா, இந்த
அவளை சுற்றி இருக்கும் அந்த ஏரிகள் சரியில்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது அதையே நம்ம வந்து சரி செய்யக்கூடாது என்கின்ற அந்த ஒரு எண்ணம் வருது. ஸோ அது மூலமாவே அதாவது கார்ப்பரேட்ஸ்ட கான்டாக்ட் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஒரு என்ஜிஓ மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு அது மூலமாக அந்த சேவையை செய்யும், ஏதாவது ஏரிகளை சுத்தப்படுத்தும் அந்த ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். ஸோ ஷீ பிகம்ஸ் அன் என்விரான்மெண்ட், அதாவது உள்ளே இருக்கும் அந்த ஒரு நெருப்பானது உங்களுக்கு நீங்கள் யார் என்பதை புரிய வைப்பதற்கு இந்த உங்களை புரிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதுதாங்க நாம வந்து நம்மை புரிந்து கொள்வதற்கு நாம் தினமும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். என்னது? வேற எதுவும் இல்ல, தியானம் தான். இது என்ன செய்யும்? நம்மை அந்த உள்ளே இருக்கும் நாம், வெளியே இருக்கும் நாம் இரண்டையும் அந்த இந்த புது ஆனந்தி அப்படின்னு ஒரு வெளிப்பாடு வரும் இல்லையா, அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். அடுத்து நமக்கு என்று அந்த குறிக்கோள்கள் நமக்கே தெரியாம பெரிய பெரிய குறிக்கோளா வச்சிருப்போம் நம்மளை பத்தி. இல்ல, உங்களுக்கென்று அந்த அர்த்தமுள்ள குறிக்கோள்கள் அந்த குறி அதை நீங்க வந்து வைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு அப்பதான் நீங்க நீங்களா இருக்க முடியும். இல்ல நீங்க நீங்களா இருக்கவே முடியாது. அதற்கு ரொம்பவும் உதவி செய்கிறது. அடுத்து உங்களை சுற்றி ஒரு அழகான ஒரு நட்பு வட்டத்தை அந்த உறவை மேம்படுத்திக் கொள்வதற்கு ரொம்பவும் உதவியாக இருக்கின்றது. என்னன்னா டு ரீச் அவுட் டு ஹெல்ப், அதுவே நிறைய பேருக்கு வாய் திறந்து பேசுவதற்கு அதையும் நம்மை நீங்கள் நீங்களா இருப்பதற்கு உதவி செய்கின்றது. அடுத்து நீங்கள் வந்து அந்த செல்ஃப் கேர் தியானம் அல்லது வேற ஏதேனும் விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அதை நீங்கள் உங்களுக்கு முதல்ல ப்ரையாரிட்டிஸ் யுவர் செல்ஃப்னா அன்பு இருக்கும்பொழுது அன்பை கொடுக்க முடியும். அன்பு இல்லை, என்கிட்ட கோபம் தான் இருக்குது, ஆத்திரமா இருக்குது, அப்படி பயம்தான் இருக்கு அப்படின்னா நம்ம நம்மிடம் தெரியாமல் மற்றவங்க அதையே தான் கொடுப்போம். அதனால அன்பு, ப்ரையாரிட்டைஸ் யோர் செல்ஃப் கேர், தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மாற்றங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். அந்த மாற்றங்களை நாம் எப்பொழுதும் அரவணைத்து கொண்டே இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். யூ ஹாவ் டு ஆல்வேஸ் கிவ் இல்லையா, கான்ட்ரிபியூட். உனக்கு உலகம் என்னது, நீ என்ன செய்தா என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நல்ல வாலண்டியரிங், அது ரொம்ப ரொம்ப சேவை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மூலமாகவே நாம் நிறைய நம்மை பற்றி தெரிந்து கொள்ளும். இந்த சேவை என்கின்ற விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது, அனந்தி நீ கூட இப்படி பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி நம்மை பற்றியே தெரியாமல் நிறைய விஷயங்கள், உன்னால இது கூட முடியுமா, இப்படி கூட உன்னால பேச முடியுமா, நான் இது வரைக்கும் உன்னை பத்தி அப்படி பார்த்ததுலயே நீங்களே உங்களை கேள்வி கேட்கக்கூடிய தருணங்கள் இந்த சேவைக்குள் வரும்போது நிறைய உங்களுக்கே புரிய வரும். அதனால தியானம் என்பது முக்கியம். உங்களை புரிந்து கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த தியானத்தை நாம் தினம் தினம் செய்வோம். நண்பர்களே, வாய்ப்பு தந்ததற்கு மிகவும் நன்றி.